வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது. வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய கலாச்சாரம், நம்ம வாழ்க்கை முறை. ஆதியில் இருந்து நாம் செய்தது அதுதான், நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று. அந்த வேளாண்மையை கைவிட்டு விட்டு நம் மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மை. வேளாண்மை படிக்காதவன் செய்கிற தொழில், ஆடு மாடு வளர்ப்பதெல்லாம் படிக்காதவன் செய்கிற வேலை என்று என் மக்கள் எண்ணுகிறார்கள். இல்லை, படித்தவனும் செய்யலாம் என்று வேளாண்மை செய்வது அரசு பணி, ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணி என்று மாற்றி அந்த வேளாண்மையை அழிய விடாமல் மீட்டுருவாக்கம் செய்து மறு கட்டமைப்பு செய்யவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். ஒவ்வொன்றாக இந்த நிலத்தில் இருக்கிற இந்த கொடிய ஆட்சி முறையை மாற்றி ஒரு தூய நல்ல ஆட்சியை, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். என்ன வளம் இங்கே இல்லை, அந்த வளத்தை வைத்து நிலத்திலே எண்ணற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்கள் பிள்ளைகள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே இலவசங்கள் என்பது உங்கள் பிள்ளைகளின் எங்களின் ஆட்சியிலே அறிவை வளர்க்கும் கல்வி உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக கொடுப்போம். உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே உயர்ந்த மருத்துவத்தை நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான மக்களாட்சி. சரியாக சமமாக தரமான மருத்துவத்தை தரமுயர்த்தி என் மக்களுக்கு கட்டணமல்லாமல் கொடுப்போம். பிறகு குடிநீரை, தூய குடிநீரை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டார்கள். அதை தடுத்து தூய குடிநீரை என் மக்களுக்கு, என் நாட்டு குடிகளுக்கு சரியாக தரமான குடிநீரை கட்டணமில்லாமல் கொடுப்போம். பிறகு தடையற்ற மின்சாரத்தை கொடுப்போம். எரிகாற்று உருளை கொடுப்போம், இலவசமாக இல்லை, குறைந்த கட்டணத்திற்கு. நாங்களே எரிகாற்று உற்பத்தி செய்வதால் குறைந்த கட்டணத்துக்கு உற்பத்தி செலவை மட்டும் எடுத்துக்கொண்டு என் மக்களுக்கு தடையின்றி எரிகாற்று சிலிண்டரை கொடுப்போம். பயணிக்க நல்ல பாதை கொடுப்போம், தரமான போக்குவரத்து கொடுப்போம். இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம்.